19ஆம் தேதி கண்டிப்பாக அழைப்பார்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அழைக்கலாம். அது அவங்களோட உரிமை தான். ஆனால் சார்ஜ் ஷீட் எப்போ போடுறதுங்கிறத வச்சு தான் அந்த டேட்டு முடிவாகும். இப்போ விசாரிக்கிற யூனிட்டுக்கு வந்து டைரக்டர் டெலிகேஷன், பவர் டெலிகேஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஸ்பெஷல் கிரைம் யூனிட் விசாரித்த மாதிரி தெரியல. அதுக்கு பதிலாக ஆன்டி கரப்ஷன் விசாரிச்சிருக்கு. ஆன்டி கரப்ஷன் மேட்டர் இது இல்லை. நமக்கு சிபிஐ விசாரணையோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம உறுதியாக இருந்துருவோங்க. நம்ம ஜேர்னலிஸ்ட்டு எல்லா கேள்வியும் பார்த்து பழகிருப்போம். அவன் 100 கேள்வியை மாற்றி கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாகவே சொல்லுவோம். உண்மையை தான் சொல்ல போகிறோம். ஆனால் நமக்கு கீழே இருக்கணும் விசாரிக்கான்ல, அந்த இடம் சிக்கல். உதாரணமாக நம்ம ஓட்டுநர் 3:30 மணிக்கு நான் கிளம்பி சென்றேன் அப்படின்னு கரூருக்கு சென்றேன், இல்லை 12 மணிக்கு சென்றேன்னு விஜய் கொடுப்பார்ல. விஜயோட டிரைவர்கிட்ட விசாரிப்பாங்கல்ல, வேன் டிரைவர்கிட்ட, அந்த பஸ் டிரைவர்கிட்ட. இல்லைங்க நாங்கள் 11 மணிக்கே போயிட்டோம், அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டான்னா போச்சு. அவன் பாவம், அவனுக்கு உண்மையிலே அதை தெரியாதுங்க. விஜய்க்காக உயிரை கொடுத்துட்டு அவன் வந்து சிபிஐ விசாரணைக்கு போய் அவன் என்னங்க டிரைவரு, எங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கான், எங்க போனாலும் வேலை பார்க்க போறான், சம்பளம் தான் பாயிண்ட். சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தானேங்க. இது ஒரு பிரச்சனை எப்போதுமே. விஜயாவது கை காசு செலவு பண்ணி டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அவர் எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணான்னு தெரியல. ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. 1 கோடி ரூபா வரும் போல தெரியுது. சிபிஐ வானத்திலிருந்து வந்து குதித்த தேவதூதர்கள் அல்ல. சொன்னது ஜெயலலிதா, சொன்ன இடம் சட்டமன்றம். அப்போ நோக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரசியல் இருக்கும். அதெல்லாம் தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பு அப்படின்னா நீங்க ஈடியை குறை சொல்லக்கூடாதுல்ல, எலெக்ஷன் கமிஷன் குறை சொல்லக்கூடாது, ஓட் ஷோரின்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ தன்னாட்சி பெற்ற இதெல்லாம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. விஜய் அதுக்கு வருவாரு அப்படின்னு நினைத்தால், அதுதான் இதுல நோக்கமா இருந்தா அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவர் வரவே முடியாது, இம்பாசிபிள். சிம்பிளி வந்து முதலமைச்சர் கேண்டிடேட். இபிஎஸ்க்காக விஜய் ஓட்டு கேட்க முடியாது, விஜய்க்காக இபிஎஸ் ஓட்டு கேட்க முடியாது, விஜய்க்காக அமித்ஷா ஓட்டு கேட்க முடியாது, மோடி வந்து விஜய் முதலமைச்சராக போகணும் ஓட்டு கேட்க முடியாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் திரு விஜய் அவர்களிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த விசாரணை என்பது நடைபெற்றது. பிறகு அவர் கோரிக்கையை வைத்ததின் அடிப்படையில் பொங்கலுக்கு பிறகான அந்த நாட்களில் விசாரணை மேற்கொள்ளப்படும், சம்மன் அனுப்பப்பட்டால் நீங்கள் உடனடியாக ஆஜராகும்படி சிபிஐ அறிவுறுத்தியதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். ஸோ நீங்களும் உங்களுக்கும் தனிப்பட்ட அனுபவம் உண்டு. சிபிஐ விசாரணை என்பது எப்படிப்பட்ட விசாரணையாக இருக்கும், நீங்கள் உணர்வுபூர்வமான அந்த அனுபவம் கொண்டவர், வழக்கறிஞரும் கூட. ஸோ நேற்று என்ன மாதிரியான விசாரணை நடந்திருக்கும், பொங்கலுக்கு பிறகும் கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு தகவல் கூறுகிறது, 19ஆம் தேதி அவர் ஆஜராக கூடும் என்கிற ஒரு தகவலும் கூறுகிறது. உங்களுடைய பார்வை? அடுத்த விசாரணை தேவைப்பட்டால் தான் அழைப்பார்கள். 19ஆம் தேதி கண்டிப்பாக அழைப்பார்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அழைக்கலாம். அது அவங்களோட உரிமை தான். ஆனால் சார்ஜ் ஷீட் எப்போ போடுறதுங்கிறத வச்சு தான் அந்த டேட்டு முடிவாகும். சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி ஜட்ஜுக்கிட்ட போகணும். அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜு ரஸ்தோகி கிட்ட போகணும். 2 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஐஜி லெவலில், அவங்ககிட்ட போகணும். அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கு. இதை வைத்து தான் அடுத்த கட்ட விசாரணை. இப்போ சிபிஐ விசாரணைனா என்ன? அது டிஎஸ்பி ஆக்டுங்க, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் ஆக்டு. அது இப்போ எதன்படி நடக்குன்னா, சிபிஐ மேனுவல் படி நடக்குது. மேனுவல் தான் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். மேனுவல் படி நடத்தலாம் அப்படின்னா கோர்ட்டில் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணலாம். பொதுவாக கோர்ட் வந்து ஆக்ட் தான் உயர்ந்ததுன்னு சொல்லும். ஆனாலும் வாதங்களுக்கு, டிஃபென்ஸ் வாதங்களுக்கு அது உதவும். எனவே மேனுவல் படி தான் நடந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேனுவல் படி நடக்கணும்னா இப்போ விசாரிக்கிற யூனிட்டுக்கு வந்து டைரக்டர் டெலிகேஷன், பவர் டெலிகேஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஸ்பெஷல் கிரைம் யூனிட் விசாரித்த மாதிரி தெரியல. அதுக்கு பதிலாக ஆன்டி கரப்ஷன் விசாரிச்சிருக்கு. ஆன்டி கரப்ஷன் மேட்டர் இது இல்லை, நமக்கே தெரியும். அது பொதுவாக பேங்க் ஃப்ராடு 500 crores அண்ட் அபோவ், அதுக்கு தான் அது வரும். ஆனால் டைரக்டரோட ரைட்டு தான் அப்படின்னா அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸு அவங்களோட பிளேபிலிட்டி. இதில் சிபிஐ அப்படிங்கிற அமைப்போ இல்லை எந்த அமைப்பாக இருந்தாலும் அதிகாரிகள் தானே. அதிகாரிகளுக்கு அபிலாஷைகளே கிடையாதா? ப்ரொமோஷன் வாங்கணுங்கிற எண்ணம் கிடையாதா? ஜாயிண்ட் டைரக்டர் சிபிஐக்கு டைரக்டர் ஆகணும்னு எண்ணம் கிடையாதா? டைரக்டர் ஆகணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து மத்திய அமைச்சரவை, பிரதமர், உள்துறை அமைச்சர் இவங்களோட அதை அனுசரித்து போகாமல்
எப்படி சாத்தியம்? எலெக்ஷன் கமிஷனர் அவரு இவங்களோட அனுசரிச்சு போகாத ஒரு பெரிய ஆளை கொண்டு வந்து வளையாத கம்பை நிறுத்திடுவாங்களா? ஜனநாயகத்தை அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அமெரிக்காவிலையும் சாத்தியம் இல்லை. அப்படின்னா ஆபீசருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இதை பாருங்க. என்ன நோக்கம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது அரசியலாக இருந்தால் என்ன ஆகும்? இதை நம்ம பேசலாம். இப்ப நான் சிபிஐ விசாரணைங்க. இதே சென்னையில, டெல்லியில எங்க ஆபீஸ்ல ஒரு சம்பவம் 91 நடந்தது. அதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர்டு சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணையோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம உறுதியா இருந்துருவோங்க. நம்ம ஜேர்னலிஸ்ட் எல்லா கேள்வியும் பார்த்து பழகிருப்போம். அவன் 100 கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாவே சொல்லுவோம். உண்மையை தான் சொல்ல போறோம். ஆனா நமக்கு கீழே இருக்கணும் விசாரிக்கான்ல, அந்த இடம் சிக்கல். உதாரணமா நம்ம ஓட்டுநர் 3:30 மணிக்கு நான் கிளம்பி சென்றேன் அப்படின்னு கரூருக்கு சென்றேன், இல்ல 12 மணிக்கு சென்றேன்னு விஜய் கொடுப்பார்ல. விஜயோட டிரைவர்கிட்ட விசாரிப்பாங்கல்ல, வேன் டிரைவர்கிட்ட, அந்த பஸ் டிரைவர்கிட்ட. இல்லைங்க நாங்க 11 மணிக்கே போயிட்டோம், அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டான்னா போச்சு. அவன் பாவம், அவனுக்கு உண்மையிலே அது தெரியாதுங்க. 11 மணியா 3 மணியா 2 மணியாங்கிற நேர குழப்பம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப திருப்பி கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்ப 11:30 இருக்குங்க அப்படிமா. இது எங்க டிரைவர் இந்த ப்ராப்ளத்தை தான் வேஸ்ட் பண்ணலாம். சம்பவம் நடந்தப்ப சார் எங்க இருந்தாரு? சார் இங்க இருந்தாரு. எத்தனை மணிக்கு நீங்க அங்க போனீங்க? 10 மணிக்கு போனாங்க. எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க? 1 மணிக்கு வந்தோம். 2 நாள் கழிச்சு அதே கேள்வியை ரிப்பீட் பண்ணுவாங்க. குழம்பிடுவான் அவன். இப்படி தொடரும் போது அவன் வேலையை விட்டு போயிடுறான். எனக்கு அதான் அனுபவம். ஒரு 10 பேர் வேலையை விட்டு போயாச்சு. இந்த 10 பேருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு நான் 10 வருஷம் எடுத்திருக்கேன். ஆமா, 80களில் பத்திரிகைகள் நான் வந்தேன். 89, 88 காலகட்டத்தில் என் டீமை நான் செட் பண்ணிட்டேன். அவன் தான் தொடர்றான். அவன் வேலையை விட்டு போயிடுவான்ல. அவன் எதுக்கு இந்த டார்ச்சரை தாங்கணும்ன்றேன். சரி, நம்ம பத்திரிகையாளங்க நம்ம தாங்குறோம். அவன் எப்படி தாங்குவான்? அவன் சொல்லிக்காம கொள்ளிக்காம மறுநாள் வேலைக்கே வரமாட்டான். நம்ம என்ன பண்ண முடியும்? நான் புதுசா அப்புறம் ஆள் தேடி அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும். இதுதான் இதோட உண்மையான டார்ச்சர். அப்ப விஜய்க்காக உயிரை கொடுத்துட்டு அவன் வந்து விசாரணைக்கு போய் அவன் என்னங்க டிரைவர், எங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கான், எங்க போனாலும் வேலை பார்க்க போறான், சம்பளம் தான் பாயிண்ட். சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க தானேங்க. இது ஒரு பிரச்சனை எப்போதுமே. விஜயாவது கை காசு செலவு பண்ணி டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அவர் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணான்னு தெரியல. ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. 1 கோடி ரூபாய் வரும் போல தெரியுது. ஏன்னா சார்ட்டர்ட் பிளைட். நம்ம கை காசு செலவு பண்ணி போறோம். அந்த காலத்துல 1500 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட்டு. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். 2 தடவை டெல்லி கூப்பிட்டா, ஆமா பெரிய அமௌண்ட் இல்லைங்க. 2 தடவை டெல்லி கூப்பிட்டா கதை முடிஞ்சது. பெரிய வேடிக்கை என்னன்னா, அப்புறம் நான் வழக்கறிஞர் ஆயிட்டேன். செய்தி உலகத்துல விரக்தி ஏற்பட்டு சரி போகடான்னு சொல்லி வழக்கறிஞர் தொழில் பார்ப்போம் அப்படின்னு போயாச்சு. 2001, 2002 சம்பவம். 1991 10 வருஷம் கழிச்சு சிபிஐ கோர்ட்ல உட்காந்துருக்கேன் வழக்கறிஞரா. ஒரு வழக்கு, ஆமா, ஒரு சதர்ன் ரயில்வே வழக்கு. இதே ஆன்டி கரப்ஷன் பியூரோ. அதனாலதான் நான் ஏசிபியை பத்தி தெளிவா சொல்றேன். அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. சதர்ன் ரயில்வேல இருந்த டாப் அபிஷியல்ஸ். அரஸ்ட்லாம் கிடையாது, வெறும் சார்ஜ் ஷீட் கேஸ் தான். சார்ஜ் ஷீட் கேஸுக்கு நான் டிஃபென்ஸ் தரப்பு உட்கார்ந்து இருக்கிறேன். திடீர்னு ஒரு 10 பேர் பேர் சொன்னாங்க. எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கேன்னு பார்த்தா, திரும்பி பார்த்தா அக்யூஸ்டன்ல 10 பேர் இருக்கா. இவன் யாருன்னா நம்ம ஆபீஸ் வழக்குல சம்பந்தப்பட்டவன். நான் சிபிஐ வழக்கறிஞரா உட்காந்துருக்கேன். இவன் சார்பா சிபிஐ விசாரணை நடக்கும்போது நான் விட்னஸ் சம்மனுக்கு சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். அதாடி உலகம் இவ்வளவு பெரிய உருண்டியாலாப்பா இருக்குன்னு நினைச்சேன். எப்ப ரிசல்ட் வந்தது? 12 வருஷம் 13 வருஷம் கழிச்சு. என்ன ரிசல்ட் வந்தது? தெளிவில்லாத ரிசல்ட். பொய் சொல்ற கருவிக்கெல்லாம் போயாச்சு, பாலிகிராஃபுக்கெல்லாம் போயாச்சு. அது நான் சொன்னாலும் உண்மைங்குது. நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி எலிமெண்ட் சொன்னாலும் உண்மைங்குது. ஏன்னு ஆபீசர்கிட்ட கேட்டா, சார் இது அப்படித்தான் சார், அவன் ஹார்ட் அண்ட் கிரிமினல், அவன் வந்து இப்படித்தான் தெளிவா பேசுவான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஏங்க இந்த சோதனையை நடத்துறீங்க? இல்லைன்னா கோர்ட்ல கேட்பாங்க. முக்காவாசி மேட்டர் கோர்ட்ல கேட்பாங்கிற பயத்துலதான் இவன் நடத்துறது. ஏன்னா இவன் கடைசியா எங்க வரணும்? சார்ஜ் ஷீட்டை போடணும். ஒண்ணு திருச்சி கோர்ட்ல போடலாம், இல்லைன்னா மதுரை கோர்ட்ல போடலாம். திருச்சி கோர்ட்ல போட்டு மதுரை கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் வாங்கணும். கரூர் கோர்ட்ல நடத்த முடியாது, ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அப்ப ஒரு ஜட்ஜி உட்கார்ந்து என்னப்பா இதெல்லாம் நீ நடத்தலன்னு ஐஓவை போட்டு நோண்டி பயங்கரமா கேள்வி கேட்பாரு. டிஃபென்ஸ் தரப்பு ஐஓவை பொட்டிக்குள்ள போட்டு கண்ணாபின்னு கேள்வி கேட்கும்.
அதுக்கு பயந்தே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவை இருக்கோ தேவையில்லையோ எல்லா மேட்டரையும் போட்டு நொங்கி நூல் எடுத்து டார்ச்சர் பண்ணி இதுதாங்க விசாரணையே. போலீஸ் தரப்பும் இப்படிதான், சிபிஐ தரப்பு 10 மடங்கு அதிகம். வித்தியாசமே கிடையாது. என்ன காரணம்னா போலீஸ் யாருங்க? இதே போலீஸ் தாங்க, ஸ்டேட் போலீஸ் தானே சென்ட்ரல்ல உட்கார்ந்துருக்காங்க டெபுடேஷன்ல. இதே ஐபிஎஸ் ஆபீசர் தானே அங்க உட்கார்ந்துருக்காரு. எனக்கு மெட்ராஸ் கமிஷனர் ராஜகோபாலங்க, அவர் சிபிஐல இருந்து வந்தாரு. இன்னொரு நண்பர் ஐபிஎஸ், அவரு சிபிஐக்கு போனாரு. என்ன வித்தியாசம்? ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சிபிஐ மல்லிகையில் இருக்குங்க, அவங்களோட க்ளோஸ் கோஆர்டினேஷன் நாங்க. நடந்தது அது 1991. நான் சொல்ற சம்பவமும் 91 தான். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, சிபிஐ வானத்திலிருந்து வந்து குதித்த தேவதூதர்கள் அல்ல. சொன்னது ஜெயலலிதா, சொன்ன இடம் சட்டமன்றம். அப்போ நோக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரசியல் இருக்கும். அதெல்லாம் தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பு அப்படின்னா நீங்க ஈடியை குறை சொல்லக்கூடாதுல்ல, எலெக்ஷன் கமிஷன் குறை சொல்லக்கூடாது, ஓட் ஷோரின்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ தன்னாட்சி பெற்ற இதெல்லாம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ இது இப்படிதான் போகும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு அனுமானம் இருக்கு. அந்த அனுமானத்தின்படி விஜய் வந்து ஒரு விட்னஸ் சம்மனை சர்வ் பண்றாரு, ஒரு விட்னஸா இருக்காரு. அவரை விட்னஸ் பட்டியல சேர்ப்பாங்களா இல்லையாங்கிறது சார்ஜ் ஷீட் போடதான் நமக்கு தெரியும். இப்போ நேற்றைய தினம் விசாரணை ஏழ்மன நடந்துச்சு. நடந்து முடிந்து அவர் வெளியே வந்த சில விஷுவல் காட்சிகள்லாம் வந்து பார்த்தோம். எவ்வளவு புத்துணர்ச்சியா உள்ள போன மனுஷன் இப்ப வெளியே வந்த அந்த காட்சிகள் பார்க்கும் பொழுது ரொம்பவே சோர்ந்து போய் ஒரு ஒரு புத்துணர்ச்சியே இல்லாத ஒரு இந்த மாதிரி விஜய் நம்ம பார்த்தது இல்லையே. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு வீடியோ பிரத்யேகமா போட்டிருந்தாரு. 1.5 நிமிஷம். சிஎம் சார், இந்த மாதிரி என்னை பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்டுல இருப்பேன், அங்க வந்து பிடிங்க அப்படின்ற. அப்போ ஒரு 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 முகத்தோட அவர் பேசினாரு. அந்த முகம் போலவே அந்த காட்சி அளித்தது. உண்மையிலேயே ஏதாவது சம்திங் இந்த விசாரணை நடந்து இருக்குமா? ஒன்றும் நடக்காதுங்க. நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு 60-80 கொஸ்டின் 5-6 ஆபீசர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி டீ குடிச்சோம்னா 6 மணி நேரம் கழிச்சு நம்ம முகம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும், சோர்ந்து போய். அது நிச்சயமாங்க, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அதுபோக இவன் சினிமா ஸ்டார், எப்பவும் வெளியில் வரும்போது முகத்தை வந்து பப்ளிக் ஒப்பீனியன் பப்ளிக்காக அதை ஃப்ரெஷன் பண்ணிட்டு வருவாரு. நம்மளாவது அப்படியே வந்துருவோம். அது அது வந்து ஒரு அதை நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியாது. ஆனா ஏன் அவர் டெல்லிக்கு கூப்பிடணுங்கிறது தான் எனக்கு புரியல. டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, எங்களை கூப்பிடும் போது பாலிகிராஃப் டெஸ்ட்டை மனசுல வச்சுட்டு கூப்பிட்டாங்க. அப்போ வந்து அது ரொம்ப ருடிமெண்டரி ஸ்டேஜ், அதாவது பொய்யா உண்மையான்னு கண்டுபிடிக்கிற கருவி. செங்கோட்டையிலேயே அங்கே தாங்க இருந்துச்சு. 1 or 2 தான் வந்து இந்தியாலே அவைலபிள். ஸோ அதையும் சேர்த்த பிளான், அதுக்கு நம்ம எழுதி கொடுக்கணும். நான் பாலிகிராஃபுக்கு போக தயாரியை சம்மதிக்கிறேன்னு எழுதி வேற கொடுக்கணும். அப்படி வரும்போதுதான் டெல்லி அழைப்புங்கிறது சரி. இல்லைன்னா மேட்ரு தமிழ்நாடு ஜூரிஸ்டிக்ஷன், எல்லா அதிகாரிகளும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளதான் நீங்க விசாரணை நடத்துறீங்க. அப்புறம் எதுக்கு மற்றவங்களுக்கு வெட்டி செலவு வைக்கிறீங்க? நீங்களா போக்குவரத்து செலவு தரீங்க? இப்ப ஐபிஎஸ் ஆபீசர் போடுறதுன்னா போக்குவரத்து செலவு கவர்மெண்ட் கொடுத்துருங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளதானே இதை நடத்தணும், ஏன் டெல்லிக்கு கூப்பிடணும்? அப்ப வந்து ஒரு புற அழுத்தம் கொடுக்குறாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. என்ன அப்போ இன்டென்ஷன் இருக்கும் இப்போ பொலிட்டிக்கலா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிஜேபி அல்லது பிஜேபியோட நோக்கம் என்றால் அது வந்து அதிமுக கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்றது தானே. பிஜேபி அதிமுக கூட்டணியை விஜய் அதுக்கு வருவாரு அப்படின்னு நினைத்தால் அதுதான் இதுல நோக்கமா இருந்தா அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அவர் வரவே முடியாது, இம்பாசிபிள். சிம்பிளி வந்து முதலமைச்சர் கேண்டிடேட், இபிஎஸ்க்காக விஜய் ஓட்டு கேட்க முடியாது, விஜய்க்காக இபிஎஸ் ஓட்டு கேட்க முடியாது, விஜய்க்காக அமித்ஷா ஓட்டு கேட்க முடியாது, மோடி வந்து விஜய் முதலமைச்சராக ஒன்றும் ஓட்டு கேட்க முடியாது, பொருந்தாது. அப்புறம் நம்பர் ஆஃப் சீட்டு ஒரு 150 சீட்டு அதிமுக நிக்கணும், குறைஞ்சது 160 நிற்பாங்க. 150ன்னு வச்சுக்கிட்டா கூட மிச்சம் இருக்கிறது வந்து 84 சீட்டு. 84ல வந்து ஒரு 30 வந்து பிஜேபிக்கு போயிருச்சு, ஒரு 17 பாமக போயிருச்சு, அதாவது 50 போயிருச்சுன்னு வச்சுங்க ரஃபா. மிச்சம் 34. ஜான் பாண்டியன் எனக்கு 5 வேணும்னு கேட்கிறாரு. தேமுதிக இப்ப விஜய்க்கு என்ன 2 சீட்டு கொடுப்பாங்களா? எப்படி சாத்தியங்க? ஆனா
பிஜேபி ஆன்டி ஓட்ட விஜய் பிரிப்பாரு, அது நமக்கு லாபம் அப்படிங்கிற கால்குலேஷன் ஏன் வரக்கூடாது? சரி, விஜய் இப்படியே கண்டினியூ பண்றாருங்க, நல்லா ஏத்து பேசுங்க தம்பி, திமுகவை எதிருங்க, அதுதான் உங்க நோக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, அதுல பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி, இப்படிதானே நம்ம பிரிக்க முடியும். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு போகும், எல்லா கட்சிக்கும் போகும், சீமானுக்கும் போகும், எல்லா கட்சிக்கும், அது பிளவுபடுது. பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி அதை முழுமையா திமுக அறுவடை பண்ணுது. அந்த இடத்துல ஒரு சின்ன அல்லது ஒரு சரிவை ஏற்படுத்தினால் அது லாபம். ஏன்னா கடைசியா வந்துங்க வின்னிங் பார்ட்டிக்கும் ரன்னர் அப்புக்கும் இடையில 5% தான் இங்க டிஃபரன்ஸ் வருது. அப்ப அந்த 5% குறைக்கிறதுக்கான வழி 35% 40% வாங்குறது உங்க நோக்கமா, இல்ல 5% மட்டும் குறைக்கிறது உங்க நோக்கமா? இயல்பான ஓட்டு வங்கி இருக்குல்ல, குறைக்கணுங்கிறது தான் நிச்சயமா நோக்கமா இருக்கும். எனக்கு என்னன்னா சார், ஆன்டி பிஜேபி ஓட்ட சிதறடிக்கணும், ஒரு சேர திமுகவுக்கு போகக்கூடாது, அப்படி போயிடுச்சுன்னா அவங்களோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சுக்கிட்டாலும், அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரா? இப்போது பாருங்க, அது வேற விஷயம். அது வந்து ஒப்பீனியன், உங்க ஒப்பீனியன் வேற, என் ஒப்பீனியன் வேற. ஆனா ஓவராலா ஸ்ட்ராட்டஜி பண்றவன் இப்படித்தானே பண்ணுவான். சரி, ஒரு ஒட்டுமொத்தமா நம்ம ஒரு வியூகம் வகுக்கிறோம், நமக்கான ஓட்டு வங்கி இது, அது விஜய் தவிர எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மத்த எல்லாருக்கும் ப்ரூவன் ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு தேர்தல் இருக்கு, புள்ளி வரும் கையில இருக்கு. இப்ப ஏன் ஓட்டு வங்கிங்க, அதிமுக 20% இருக்கு, பிஜேபி 10% இருக்கு, இல்ல 8% இருக்கு, பாமக 2% இருக்கு, இல்ல 3% இருக்கு, தேமுதிக, இப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த கணக்குப்படி பார்த்தா அவங்களுக்கு 30% வரும்ல. ஆனா திமுக கணக்குப்படி பார்த்தா காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல, சேர்த்து பார்த்தா 40% இருக்கு, இடையில 10% இருக்கு. 10% ஜெயிக்கவே முடியாது, எல்லாருக்கும் தெரியும். அரித்மெட்டிக்கலா பாத்தீங்கன்னா வின்னருக்கும் ரன்னருக்கு இடையில 10% டிஃபரன்ஸ் இருந்தா வின்னர் டேக்ஸ் ஆல். 234 100 ஓட்டுங்க, 40 ஓட்டு எனக்கு, 30 ஓட்டு உங்களுக்கு, நீங்க இந்த தொகுதியில தோத்துட்டீங்க. இன்னொரு தொகுதியில 38 ஓட்டு எனக்கு, உங்களுக்கு 32 ஓட்டு இருக்கு, அந்த தொகுதியில நீங்க தோத்துட்டீங்க. அப்படித்தானே போகும். அது வின்னர் டேக்ஸ் ஆல் எப்போதுமே பீகார் நிலைமை வந்துடும். வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்னா அந்த 10% குறைக்கிறது எப்படிங்கிறதா முதல் பிளானா இருக்க முடியும் எல்லாருக்குமே. நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஓட்டு வங்கியை பெருக்கணும் என்பதை விட எதிராளி ஜெயிக்க விடாமல் தடுப்பதற்கு என்ன செய்வது, இந்த இடத்துலதான் இந்த டெல்லி விசாரணைங்கிற அந்த அழுத்தம் இருக்கும்னு எனக்கு சந்தேகம். ஏனென்றால் டெல்லியில விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போ நீங்க உணர்வுபூர்வமான உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. நீங்க எதிர்கொண்ட அந்த சிக்கல்களையும் அந்த கஷ்டங்களையும் நம்ம நேயர்கள் மத்தியில பகிர்ந்தீங்க. இப்போ இதை நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பொருத்தி பார்ப்போம். இப்போ விஜய் அவர்களுடைய சகாக்கள் தாங்குவாங்களா? இப்போ அடுத்தடுத்த விசாரணைகள், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி போகும்னு நமக்கு தெரியல. அதிகாரிகளுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கும்னு நமக்கு தெரியல. இதுல மத்திய பாஜகவினோட தலையீடு இவைகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அவர்கள் உடன் இருக்கக்கூடிய சகாக்கள் அவர்கள் விசாரணை வலயத்திற்குள் உள்ளாக்கப்பட்டால் அவர்கள் என்ன மாதிரியான தாக்கு பிடிப்பாங்களா? இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அப்ப அவங்களுடைய சகாக்கள் தாக்கு பிடிப்பாங்களா? கரூர் மேட்டர்ல கைதான தாவேகா ஒரே பிரமுகர் யாரு? மதியழகன். மீதி 2 பேரு பழைய எஃப்ஐஆர்ல இருக்காங்க. சிங்கிள் எஃப்ஐஆர் தான் எப்பவுமே இருக்கு கையில. அதை வந்து திருப்பி ரீரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி பதிவு பண்ணிருக்காங்க சிபிஐ. ஏன்னா சிபிஐ கேஸ் நம்பருக்கு எடுக்கணுங்கிறதுனால ரீரெஜிஸ்டர்டு. 3 பேர் தான். 3 பேர்ல மதியழகன் மட்டும் ஜுடிஷியல் ப்ராசஸ் போயிட்டு வந்துட்டாரு, கைதாகி அப்புறம் வந்து பெயில்ல வந்துட்டாரு. மீதி 2 பேரும் கைது ஆகல, அவங்க ஜாமீன்லாம் வாங்கியாச்சு. இப்ப இந்த 3 பேரை தாண்டி வேற ஆளை புதுசா வந்து சிபிஐயோட எஃப்ஐஆர்ல சேர்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு எஃப்ஐஆர் தான் இருக்கு, அது ரீரெஜிஸ்டர்டு. அந்த எஃப்ஐஆரை வந்து டோட்டலா கேன்சல் பண்ணிட்டு சிபிஐ கோர்ட் பெர்மிஷன் வாங்கி இன்னொரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். அப்படி அவங்க பண்ணல. இவங்க கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். இவங்களும் அப்படி பண்ணல. அப்போ விஜய் தரப்பா தானே சிபிஐ விசாரணை கேட்டு போச்சு. சரி, ஸ்டேட் போலீஸ் மட்டும் விசாரிச்சிருந்தா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ், எங்களை வேணும்னே பழி வாங்கிட்டாங்க, இவ்வளவு பேரை கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப இங்க கருத்தே சொல்லாத தரப்பு எதுங்க? விஜய் தரப்பு மட்டும்தான். சரி, எல்லாரும் கருத்து சொல்றோம்.
பத்திரிகையாளர்கள்ல இருந்து, அரசியல் விமர்சகர்ல இருந்து, அரசியல்வாதிகள்ல இருந்து எல்லாரும் கருத்து சொல்றோம். எக்ஸெப்ட் தாவேகா. சிபிஎம் விஜய் தரப்பு. மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நினைவுக்கு வருது. ஜனநாயகனே அது சம்பந்தமான எந்த கருத்தும் சொல்லாத பொழுது உண்மை, நாம் ஏன் வந்து உண்மை. முற்றிலும் உண்மைங்க. எந்த கருத்தும் சொல்லாம அவங்க மௌனம் காக்குறாங்க. ஆனா கேட்டது அவங்க. சரி, திமுக தரப்பு கருத்து சொல்லலைன்னா புரிஞ்சுக்க முடியுதுங்க. என்ன காரணம்னா அவங்க இதை எதிர்த்தாங்க. ம், அவங்க ஒரு எஸ்ஐடி வேணும்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி பெட்டிஷன் போட்டாங்க. எஸ்ஐடில டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காதபடி தடுப்பதற்கு ஒரு நபர் விசாரணை கமிஷன் இருந்தது. இதுல அது கிடையாது. இது பியூர் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். அப்போ எதிர்காலத்துல இப்படி சம்பவம் நடக்காம தடுக்கணுங்கிறது நோக்கம் இல்லையா? ம், ஏங்க அதானங்க பிரதான நோக்கம். 41 பேருக்கு நியாயம் கிடைக்கணுங்க, ம். நீதி கிடைக்கணும். எதிர்காலத்துல சம்பவம் நடக்கக்கூடாது. நிச்சயம். அப்ப இதுல எப்படி நடக்கும்? அப்போ ஜட்ஜி பார்த்து சிபிஐ கோர்ட்ல ஜட்ஜா வந்து சஜஷன் கொடுத்தாதான் உண்டு. அப்ப திமுக தரப்பு வந்து இதை ஆதரிக்கல. அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்களே, பெட்டிஷன் நிலுவையில் இருக்கு, எத்தனையோ பெட்டிஷன் மாதிரி. அப்போ கேட்டது நீங்க, விசாரணை உங்களை நோக்கி இருக்கு. சொன்னது என்ன? கிரிமினல் கான்ஸ்பிரசி. செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு, அதானே சொன்னீங்க. ஆமா, ஆமா. அப்போ கிரிமினல் கான்ஸ்பிரசி தியரியை நோக்கி சிபிஐ விசாரணை நகருதா? நகரல. ஸ்டில் நாட் yet. இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு நடக்கல. இப்ப உதாரணமா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கிறதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல எஃப்ஐஆர்ல பேர் இருக்கணும்ல. அப்போ திருப்பி அவரையும் விட்னஸ் லிஸ்ட் தான் நீங்க கூப்பிடணும். நிச்சயமா சார். இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமான அந்த நேற்றைய தினம் நடந்த சிபிஐ விசாரணை மற்றும் உங்களுக்கு நடந்த அந்த விசாரணை, சிபிஐ விசாரணை, நீங்கள் எப்படியெல்லாம் விசாரிக்கப்பட்டீர்கள், எப்படி அந்த விசாரணைகள் இருக்கும் என்று உங்களுடைய உணர்வுபூர்வமான கருத்தையும் ரொம்ப டீட்டெயில்டா உங்களுடைய அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு தெளிவா பகிர்ந்தீங்க சார். மிகுந்த நன்றிகள்.